வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கருப்பு கொண்டக்கடலை அதாவது சன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப டேஸ்டியாக நம்ம ஒரு குருமா மாதிரி இன்றைக்கி பண்ணுறலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் அதுக்குரியதை சொல்கிறேன். நைட்டே 1 கப் கொண்டக்கடலையை நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சாச்சு. அதை காலையில் எழுந்திரிச்சு குக்கரில் போட்டு ஒரு 5 விசிலுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வேக விட்டால் கொஞ்சம் தண்ணி நல்லா டேஸ்ட்டாக வாசம் கொடுக்கும். இப்போ அந்த வேகிற அந்த நேரத்தில் நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். இதில் மிளகு, சின்ன வெங்காயம், தனியாப்பத்தி, இஞ்சி, பச்சை மிளகா இது இருந்தால் போட்டு நல்லா இடிச்சுக்கிட்டோம்னா, இடித்து செய்கிறதுல தனி டேஸ்ட்டு கொடுக்கும். என்றைக்குமே மிக்சியில் அடிக்கிறத விட இப்படி தனியாக நம்ம இடித்து சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு இதில் நம்ம எண்ணெய் சூடானோன்னா அதில் சின்ன சீரகம், பிரியாணி இலை, பட்டை, வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு. இதோட உங்களுக்கு பச்சை மிளகா இருந்தாலும் பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லைன்னா காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ இதை நான் சுடுதண்ணியில் வேக வச்ச சோயா, உருளைக்கிழங்கு, அப்புறம் இதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடணும். அதோட நம்ம சின்ன சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, முக்கியமாக நான் இதில் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதோட ஃப்ளேவர் ஸ்மெல் நல்லாயிருக்கும் எல்லா குருமாக்கும். அப்புறம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் நான் இடித்து வச்சுருந்த அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்குவோம். எப்போவுமே நம்ம எண்ணெயில் வதக்கிறத விட இந்த தனியாக ஃப்ரை பண்ணால் அது ஒரு ருசி வாசமும் நல்லாயிருக்கும். இது இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் விசில் வச்சு எடுத்து வச்சு சுண்டல் அதோடு ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இதை ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்ட பிறகு நம்ம வேக வைக்கிறப்ப இருந்த இந்த சுண்டலோட தண்ணி இருக்கும், அந்த தண்ணியும் இப்போ ஆட் பண்ணிக்கிடுவோம். அதோட நான் எப்போவுமே மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், குழந்தைங்க சாப்பிட்றதுனால. உங்களுக்கு மசாலா கூட வேணாலும் போட்டுக்கோங்க. இது ஒரு இப்போ 15 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு பார்ப்போம். நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா வாசமாகவும் இருக்குது, வீடு ஃபுல்லாக அந்தளவுக்கு வாசம் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதில் 2 தக்காளி நல்லா மசிச்சு விட்டு கலந்துக்கோங்க. நான் இதை சேர்க்கலை, போட்டால் இன்னொரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி மிக்சியில் அடித்து போட்டுக்கலாம், மிக்சியில் அடித்து அந்த மசாலா சேர்க்கலாம். ஆனால் அதை விட இப்போ இடித்து சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சுடு சோத்தோடு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ரொட்டிக்கும் இதை ட்ரை பண்ணி